அன்னைக்கே சொன்னேன், இது வந்து ஒரு அரசியல் படுகொலை, மிகப்பெரிய சதி. ஒரு கட்டத்திலே வந்து ஐநா சபையிலும் வந்து இந்த கொலைக்கான அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு வந்து நீதி வேண்டும் என்று குரல் ஒலித்தது. அஜித்குமார் வழக்கில் மாட்டிக்கொண்டால் போலீஸ் அதிகாரியோடு நின்றுவிடும். ஆனால் அண்ணன் ஆம்சாங் வழக்கை விசாரிக்கும் போது சிபிஐ விசாரித்தால் அனைத்து குற்றவாளிகளும் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டவர்கள். பர்சனல்னு சொல்லிட்டு வந்து அண்ணன்கிட்ட வந்து யாருமே எந்த பர்சனலோ எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாரையுமே வந்து ஒரு அன்பாக நடத்துவார். பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு இருந்தது என்பதற்கு தான் இப்படி வந்து படுதோல்வி அடைந்து விழுந்தது. சிலர் வந்து நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இந்த வண்டியில் ஏறின வடிவேல் ஸ்டோரி மாதிரி ஏறி இருக்கிறாங்க. இதில் வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை போகும்போது அதனுடைய நிஜ முகம், யாரெல்லாம் வந்து முக்கிய அரசியல் புள்ளிகள், யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள். அங்கெல்லாம் சேகர்பாபு வந்து திருப்பி வந்து அவங்க அடித்து அந்த கட்சிக்காரங்களே ஓட விடாது தான் மிச்சம். எளிய சைடு ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டின்னு போய் நிற்க வச்சு அழ வச்சு இவரும் வந்து அழுது நாடகம் ஆடி அண்ணனுடைய ஆம்சாங் அவர்களுடைய லெகசி எந்த விதத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து அதை செயல்படுத்துவோம். புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் பிஎஸ்பி ஆனந்த் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. எங்களுக்கு புரியுது. பிகாஸ் வந்தால் 2 வருஷம் ஆக போகுது. இந்த கேஸோட தீவிரம் என்ன? இந்த கேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக வந்து ரொம்ப இதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. எல்லாரோட பார்வையும் கவனமும் ஈர்க்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த கேஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு நினைவு தினம் வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ஓ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. இந்த கேஸோட தீவிரம் என்னாச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதான் மேம், இது பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த வழக்கை வந்து இழுத்து மூடணுன்றதில் வந்து முன்னாள் திமுக அரசாங்கம் வந்து குறியாக இருந்தாங்க. அதனால் வந்து இது ஒரு 8 பேரை வச்சு இவர்கள்லாம் வந்து இந்த ரவுடிகள் மூலமாக இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. நான் பொறுப்பேற்ற அன்றைக்கே வந்து இந்த விஷயத்த சொன்னேன். 2024 ஜூலை 22 நான் இந்த பொறுப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் வந்தேன். அன்னைக்கு தேதியில் வந்து முதல் இன்டர்வியூ அன்றைக்கி பொறுப்பேற்ற அன்றைக்கே சொன்னேன், இது வந்து ஒரு அரசியல் படுகொலை, மிகப்பெரிய சதி. ஒரு தலித் தலைவர் வளர்ந்து விட்டார் என்பதற்காக அவரை ஒரு பட்டியலின தலைவர் மிகப்பெரிய அளவிலே வந்து தமிழக அளவில் மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒரு தூணாக இருக்கின்றார். இவரை தொடர்ந்து இவர் சில நிகழ்வுகளிலே மக்கள் பிரச்சனைகளை கையாளுகின்றார். இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி வந்தபொழுது அரசாங்கம் அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக சதி செய்யப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்டது. அப்படி இந்த கொலை நடந்த பிறகும் பொதுமக்கள் காட்டிய அந்த அவர் மீது வைத்திருந்த அன்பையும், பொதுமக்கள் இதுக்கான இந்த கொலை நடந்ததுக்கான ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய தானாக வெகுண்டு எழுந்து வந்து தன்னெழுச்சியாக நீதி கேட்டனர். இதை வந்து இந்த அரசாங்கம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அன்றைய திமுக அரசாங்கம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து போராட்டங்கள் எழுந்தன. அதன் பிறகு உலக அளவிலே லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் உள்பட உலகத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தன. ஒரு கட்டத்திலே வந்து ஐநா சபையிலும் வந்து இந்த கொலைக்கான அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு வந்து நீதி வேண்டும் என்று குரல் ஒலித்தது. இவற்றையெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய பண செல்வாக்கினாலும் தனக்கு உள்ள அந்த பெண் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியாக்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த வழக்கை நியூட்ரலைஸ் செய்வதற்காக பல உத்திகளை கையாண்டன. அதில் ஒரு உத்தி தான் இந்த கட்சியை உடைப்பது என்பது. இந்த கட்சியை உடைப்பதற்காக பல விதங்களிலே முயற்சி செய்து பல விதமான பணங்களை இதற்கு வந்து முதலீடு செய்து இந்த கட்சியை உடைத்து விட்டால் அண்ணனுடைய புகழும் இந்த வழக்கும் வந்து சரிவர செல்லாது என்று இந்த வழக்கை வந்து சரியான போக்கில் இந்த மாநில அரசாங்கம் காவல்துறையை விசாரணை செய்ய விடவில்லை.
அப்படி காவல்துறை வந்து உரிய முறையில் விசாரணை செய்யவில்லை என்ற போதுதான் அண்ணனுடைய சகோதரர் அண்ணன் கீனோ சாம்ஸ்டாங் அவர்களை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும், பல முக்கியமான அரசியல் குற்றவாளிகள் இதிலிருந்து தப்பி இருக்கின்றார்கள், யார் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டார்களோ, எங்கெல்லாம் பணம் கைமாறியதோ, அரசியல் ரீதியாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் இதில் சரிவர விசாரணை செய்யப்படவில்லை. அதனால் இதை மாநில அரசாங்கம் ஏற்கனவே இந்த முதலமைச்சரை எதிர்த்து, முன்னாள் முதலமைச்சர் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து துணை முதல்வராக இருந்தபோது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலே அவருக்கு எதிராக போட்டியிட்டார். அதன் பிறகு அந்த 2011க்கு பிறகு ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் வந்து அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்றிருக்கின்றார். இந்த திமுக அரசாங்கம் வரும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திரும்பவும் அவர் போட்டியிடுவதாகவே இருந்தது. 2026 தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தது. அதற்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இது கொலை செய்யப்படுகின்றார் என்றால் இது அரசின் சம்பந்தமான அரசியல் ரீதியாக இந்த வழக்கை எந்த விதத்திலும் விசாரணை செய்யவில்லை. விசாரணை செய்தவர்கள் அப்படி விசாரணை செய்யும் பட்சத்தில் இவர் சரிவர விசாரணை செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பை வழங்கி 21 காரணங்களை சொன்னது. அந்த 21 காரணங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த 21 காரணங்களிலும் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் வந்து இந்த அரசில் ஒரு முக்கியமான சாதாரண மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி கூட இந்த வழக்கில் விசாரணை சரிவர நடைபெறவில்லை. முதலாக ஐடென்டிஃபிகேஷன் பரேல் உட்பட அவர்களிடம் விசாரித்த விசாரணை வந்து யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்கிறார்கள் அவர் சொல்கின்ற கதையை அப்படியே வைத்து இந்த வழக்கை முடிக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் 21 காரணங்களை சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். அதில் முக்கியமான காரணங்கள் என்றால் அரசியல் சம்பந்தப்பட்டமான ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அரசியல் ரீதியான எந்த விதமான அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அளித்தும் இந்த விசாரணை வந்து நடைபெறவில்லை. ஒரு சாதாரண ஒரு கொலை செய்யப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட இதற்கு கிடைக்கவில்லை என்றெல்லாம் தெளிவாக எழுதி 21 காரணங்களை சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். அவர்கள் மாநில அரசாங்கம் செய்த அந்த குற்றப்பத்திரிகையையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். ஆனால் 24/9/2025 அன்று அந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு நீதிமன்றத்தில் இருந்த அந்த பண்டல்கள் மற்றும் அந்த காவல்துறையில் இருந்த பண்டல்களை வந்து மாநில அரசாங்கம் வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் மேல்முறையீடு சென்றார்கள். மேல்முறையீடு சென்றபோது மேல்முறையிலே நாங்கள் வந்து கேவியட் மனு தாக்கல் செய்து வைத்திருந்தோம். ஆகினால் வந்து எங்களுக்கு அவருடைய கேவியட் மனு தாக்கல் செய்தனால் அவர்கள் மேல்முறையீடு எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். மீண்டும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 8/10 அன்று வந்து உத்தரவு பிறப்பித்தது. அப்படி உத்தரவு பிறப்பித்தும் மீண்டும் அவர்கள் வந்து அந்த வழக்கு கோப்புகளை வந்து ஒப்படைக்காமல் சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் 48 நாட்கள் வந்து காலதாகம் பண்ணி அதன் பிறகு 2 முறை மீண்டும் 2 முறை வந்து மேல்முறையீடு புது மனுக்களை தாக்கல் செய்தார்கள். அது வந்து இது சிபிஐக்கு செல்லாமல் இருப்பதற்காக ஸ்டாப் பண்ண முடியுமோ எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இன்னும் 2 முறை வந்து உத்தரவிட்டாங்க. அப்படி 2 முறை வந்து அந்த உத்தரவிட்டதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2வது முறை அதாவது மொத்தம் 3 முறை அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இது விமர்சனத்துக்குள்ளான மாநில திமுக அரசாங்கத்தின் பொதுமக்களிடம் பத்திரிகைகளிடமும் வந்து மிகப்பெரிய விமர்சனம். கஜினி முகமது போல படையெடுக்கின்றார்கள். ஒரு பட்டியலின தலைவர் கொலை செய்யப்பட்டது, ஒரு தேசிய கட்சியோட மாநில கட்சி தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டதை அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியும் வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டும் அவர்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு வந்து மனு தாக்கல் செய்தோம். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை, அதுவும் வந்து அதாவது நைட்டும் இல்லை ஏர்லி மார்னிங்கும் இல்லை, ஒரு முக்கியமான அந்த ஒரு டைமில் அவருக்கே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது இது நமக்கு சாதாரண மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுதான் 2026 தேர்தலில் வந்து தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு வந்து அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலையை அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்காகலாம் பேசினார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் அவருடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து அண்ணன் ஆம்சாங் படுகொலையை வைத்து பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்னும் பொழுது சாதாரணமாக வந்து ஒரு வங்கியிலே வேலை பார்க்கின்ற காவலாளி ஒரு அஜித்குமார் என்ற ஒரு நபர், அஜித்குமார் என்ற நபர் வந்து காவல்துறை விசாரணையின் போது கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு விஷயம் வந்தவுடனே
அன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு உடனடியாக சிபிஐக்கு வழக்கை மாற்றிவிட்டார். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகிறார். இட் இஸ் அ ப்ரூட்டல் மர்டர். இட் இஸ் நாட் அ நார்மல், இட் இஸ் அசால்ட்டிங் அண்ட் லைக் தட். ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடந்திருக்கு. ஒரு பப்ளிக் வந்து டே லைட் மர்டர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு அரசியலில் சம்பந்தப்பட்ட ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியுடைய தலைவர், அந்த சூழ்நிலையை அவர் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க மாட்டோம், நாங்களே தான் அதை வந்து நடத்துவோம். ஏன்னா தமிழ்நாடு காவலுக்கு வந்து அது ரொம்ப ஒரு தப்பா, அதாவது ஒரு அசிங்கத்தை கிரியேட் பண்ணிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாங்கள் சிபிஐக்கு கொடுத்தா, அதனால தான் நாங்கள் வந்து அதை கொடுக்கலன்ற மாதிரியும் ஒரு விஷயம் அப்போ பேசப்பட்டதே சார். இல்லை, இப்போது அஜித் குமாரோடைய கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு கொடுத்தா வந்து அப்போ வந்து தமிழ்நாடு மானம் போகாதா? அதில் வந்து வெறும் போலீஸ் அதிகாரிகள் தான் மாட்டிப்பாங்க. இதில் வந்து அரசியல்வாதிகள், இவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் உள்பட பலரை வந்து கைது செய்ய வேண்டிய இருக்கும் என்ற சூழ்நிலை வருகின்றது என்ற ஒரு காரணத்தினால் இதை வந்து தள்ளி வைத்தார்களா? அப்போது வந்து சிபிஐ வேண்டாம் என்று சொன்னார்களா? அப்படி எடுத்துக்கொள்ளலாமே. அதில் போலீஸ் அதிகாரிகள் அஜித்குமார் வழக்கில் மாட்டிக்கொண்டால் போலீஸ் அதிகாரியோடு நின்றுவிடும். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரிக்கும் போது சிபிஐ விசாரித்தால் அனைத்து குற்றவாளிகளும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பலர் இதை உள்ளே வந்து விடுவார்கள் என்ற நோக்கத்திலே அதை வந்து அந்த முன்னாள் திமுக அரசாங்கம் தடுத்ததா? அமைச்சரவை அப்படின்னு நீங்கள் வந்து இவ்வளோ ஓப்பனாக சொல்லும்போது எங்களுக்கும் அப்போயும் நிறைய பேரோட பேர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது சார். லைக் சேகர் பாபு அவர்களோட பேராகட்டும் சரி, செல்வ பெருந்தகை அவர்களோட பேராகட்டும் சரி, இவங்களோட பேர்லாம் ரொம்ப அடிபடுது. இதெல்லாம் வந்து பர்சனல், அதாவது ஒரு பர்சனல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்தது, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கொலை நடக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லப்படுதே சார். இல்லை, பர்சனல்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் கிட்ட வந்து யாருமே எந்த பர்சனலோ எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாரையுமே வந்து ஒரு அன்பாக நடத்துவார். இவங்களுக்குள்ள வந்து பொறாமை, ஜெலஸ், அந்த பகுதியில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பொதுமக்கள் போகிறாங்கன்னா அது வந்து எந்த விதமான பணமோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை வந்து தீர்வை கொடுப்பார். வழக்கறிஞர்களை அணுக சொல்லி வழக்கை போட சொல்லுவார் அல்லது காவல்துறையை அணுகி புகார் கொடுக்க சொல்லுவார். இதையெல்லாம் கட்டை பஞ்சாயத்து செய்து கொண்டு அந்த இடத்திலே வந்து மாமூல் வசூலித்து கொண்டு ரெகுலராக வந்து அந்த இடத்திலே வந்து தான் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருந்தது. அந்த போராமையின் உச்சக்கட்டத்தின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக வளர்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடி பின்புலத்தில் இருந்த பலர் அவர்களெல்லாம் அமைச்சராகி வட சென்னையின் தாதா என்று அவர்களே வந்து தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு பொதுமக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து பல பணங்களை கோடிக்கணக்கிலே சூட்டி வைத்தவர்கள் எல்லாம் அண்ணன் மீது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது போராமை கொண்டவர்கள் இந்த கொலையில் பின்புலமாக இருந்திருக்கிறார்கள் என்றது உலகமே பேசுகின்றது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்ததினால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசாங்கமே விசாரித்துக் கொள்வேன் என்று அதற்கு பல கூட்டணிகளாக இருந்த கட்சிகளும் அந்த நேரத்திலே முயற்சி செய்து இந்த வழக்கை தடுத்து நிறுத்தின. அதுவும் உச்சநீதிமன்றத்திலாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அந்த இயரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இயரிங்க்கு வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டாம் என்று வாதாடினார்கள். அப்படிப்பட்ட வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு போல இதை வந்து ஒரு தலித் இளைஞர்கள், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு இருந்தது என்பதற்கு தான் இப்படி வந்து படுதோல்வி அடைந்து விழுந்தது. சார், நீங்களே ஒரு மாநில தலைவர் சார், இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேஸோட நிலவரம் என்ன அப்படின்னு தெரியணும்னு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார்? கண்டிப்பாக. அப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை சொல்ல முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். 25 பேர்கிட்ட வந்து கைது பண்ணியிருக்காங்க. உள்ளேந்து நாகேந்திரன்ற ஒருத்தர் தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும், அவரோட பையன் அஸ்வத்தாமன் அவர் வந்து அதாவது இவரோட இறுதி ஊர்வலத்தில் அவரே முன்னாடி இருந்து போகிறத எல்லாருமே பார்த்தாங்க. இதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக தானே சார் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரை வந்து என்கவுண்டர் பண்ணதும் நமக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் தானே சார் இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக இப்போது இருக்கிற வந்து அந்த கேஸ் சம்மந்தமாக எழுதியிருக்கிற அந்த நிகழ்வுகளில் வந்து உண்மையான நிகழ்வுகளுக்கும் அதுக்கும் வந்து மிக வேறுபாடுகள் இருக்கின்றது. அந்த உண்மையான நிகழ்வுகள் வந்து யாரெல்லாம் ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் சொன்னாக்கா இந்த மக்கள் நம்புவாங்க, இந்த உலகம் நம்பும் அப்படின்றதுக்காக வந்து சிலர் வந்து நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இந்த வண்டியில் ஏறின வடிவேல் ஸ்டோரி மாதிரி ஏறி இருக்கிறாங்க. இதில் வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை போகும்போது அதனுடைய நிஜ முகம், யாரெல்லாம் வந்து முக்கிய அரசியல் புள்ளிகள், யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணையின் பொழுது பார்த்தீர்கள் நெல்சனுடைய மனைவி, டைரக்டர் நெல்சனுடைய மனைவி வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு வந்து பணம்
அனுப்புனதா வந்து விசாரணையெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க. இப்போது இந்த விசாரணையுடைய கோணத்தை வந்து பல திசைகளில் வந்து திருப்ப பார்த்து மக்களை வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு வங்கியில் வந்து ஒரு பணம் எடுத்துகிட்டு வராருன்னா அவர் பக்கத்தில் வந்து ஒரு 100 ரூபா நோட்டை பக்கத்தில் எங்கேயாவது போட்டுட்டு அந்த 100 ரூபாவை எடுக்க வர நேரத்தில் இந்த வந்து லட்சக்கணக்காக இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த போட்ட சில்லறைகள் வந்து சிதற விட்டுருக்காங்களே ஒழிய அந்த முழுமையான பணம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கருப்பொருளை வந்து இவங்க வந்து அதுக்கான நெருக்கமாக வந்து இன்னும் அணுகலைன்றது தான் நாங்கள் வந்து சிபிஐக்கு விசாரணையை மாற்றணும். அதனால தான் சிபிஐ விசாரணை வேணான்றது திமுக அரசாங்கம் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதோடைய நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு தெரியும். குளத்தூர்லேயே முதலமைச்சர் வந்து தோக்குறாருனாக்கா 50,000 தலித் வாக்குகள் இருக்குது. 50,000 தலித் வாக்குகள் இருக்கும்போது அப்படி ஒரு தலித் வாக்குகள் எந்த தலித்தும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. மற்ற தலித் அவர்கள் கூட்டணி என்று சொல்லக்கூடிய கட்சிகளும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. அப்படி ஒரு தலித் வாக்கு சதவீதங்களை திமுக அரசாங்கம் இழந்ததினால்தான் கடந்த முறை ஆட்சிக்கு வந்த பொழுது பட்டியலின சகோதரர்களும் மற்ற சிறுபான்மையினர் சகோதரர்களுடைய வாக்குகளை வைத்து தான் வந்து பெரும்பான்மையாக அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பத்திரிகையே கட்டுரை எழுதியிருந்தது. ஆமா சார். ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கொளத்தூர்ல அவர் போய் நன்றி தெரிவிச்சாரு. எனக்கு வாக்கு செலுத்தினவங்களுக்கு நான் போய் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கும் போது ஒரு எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுததெல்லாம் கூட பார்த்தோமே சார். சேகர் பாபு எல்லாம் தேம்பி அழுததா எல்லாருமே மக்கள். சேகர் பாபு வந்து அந்த சைடு ஆர்டிஸ்ட்டை நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்காரங்க, நீங்கள் திமுக கட்சிக்காரங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பர்சனலாக நிறைய திமுக கட்சிக்காரங்களை எங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் சேகர் பாபு வந்து திருப்பி வந்து அவங்க அடித்து அந்த கட்சிக்காரங்களே ஓட விடாது தான் மிச்சம். எளிய சைடு ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டின்னு போய் நிற்க வச்சு அழ வச்சு இவரும் வந்து அழுது நாடகம் ஆடி அவங்களோட குடும்பத்தையே ஏமாத்துகிற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினால வீட்டில் போயிட்டு சொம்படி வாங்கிட்டு வந்தாருன்னா கூட பேச்சு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு எந்த இதில் இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் 3ஆம் தேதி வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம்ன்றதில் வந்து திருத்தம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கண்டனம் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறது தான் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசாங்கத்துக்கு வந்து எங்களுடைய தகவலை ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுக்காக வந்து இந்த விஷயத்தை பண்ணுறோம் சார். இது நடுவில் வந்து நாகேந்திரன் அவரோட பையன் அஸ்வத்தாமன் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதா நம்ம வந்து அதுவும் கேள்விப்பட்டோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இல்லை, அது ஏற்கனவே திமுக அரசாங்கம் எழுதுன கதையில் வந்து வர கேரக்டர்ஸு. ஆனால் நாங்கள் சிபிஐ விசாரித்து அதுக்கான முழுமையான பதிலை சொல்லுவோம். இப்போ சிபிஐயோடைய விசாரணை தான் பேலன்ஸ் இருக்குது. சிபிஐ விசாரிக்கும்போது அவங்களுடைய யாருக்கு என்னென்ன ரோலுன்றது முழுமையாக தெரிய வரும். பல நேரங்களில் வந்து சிபிஐ வந்து விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான வந்து லேட் பண்ணி வந்து அந்த விசாரணையை ஒப்படைச்சா அதுக்கான ஆவணங்களை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கங்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வந்து ஒரு சிபிஐ வழக்கு ஏற்கனவே வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு வந்து ஒரு வாட்டர் போர்டில் வந்து நடக்கிற ஊழல் பற்றி ஒரு பப்ளிக் ஒர்க்கர் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போடுறாரு. அவரை வந்து பைக்கில் போகும்போது அவரை வந்து சுட்டுடுறாங்க. சுட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் அந்த வழக்கை எடுத்து நடத்தி அந்த சுட்டவங்களையும் வந்து அந்த மற்றவங்களையெல்லாம் அக்யூட்டிலே பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தும் வந்து சிபிஐ தான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து சிபிஐக்கு விசாரணை வந்து அந்த பேர் உச்சநீதிமன்றமும் அந்த விசாரணையை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கிற வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு வந்து ஹவு டு என்கொயர் ஹவு டு இன்வெஸ்டிகேட் வாட் ஆர் ஆல் த கேசஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் பை தி சிபிஐன்றதுக்கான கேஸ் எக்ஸாம்பிள் வந்து அந்த கேஸ் தான். அந்த கேஸுடைய எல்லா வந்து இன்க்ரீடியன்ஸும் வந்து இந்த வழக்கான நாம்சாங் வழக்குக்கும் பொருந்துது. அதனால் வந்து சிபிஐ வழக்கு இந்த கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்றும் விசாரித்தாலும் இந்த வழக்கு சிபிஐக்கு வந்து தான் மாற்றப்படும். மாநில அரசாங்கம் வந்து அதை வாபஸ் பெற்று அப்பீல் அது போன திமுக அரசாங்கம் வந்து அப்பீல் செய்ததை இந்த இருக்கின்ற தாவேக அரசாங்கம் வாபஸ் பெற்றாலும் அது சிபிஐக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்தாலும் வந்து எல்லா வழக்குடைய தன்மைகளும் அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சரியான நிலையிலே தான் இருக்கின்றது. சூப்பர். உண்மையாகவே இது மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இது மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும் என்னாச்சு அந்த கேஸ் அப்படின்னுட்டுன்னு. சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்திருந்தாரு, என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருன்னு நமக்கு தெரியும். அந்த ரோல் உங்களுக்கு நிறைய இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சார் இதை எடுத்து வழி நடத்திட்டுருக்கீங்க இப்போது? அண்ணனுடைய எந்த இடத்துல வந்து அவர் ஸ்டாப் பண்ணாலும் ஒரு இடத்துல கூட அந்த அவருடைய இழுத்து வந்த அந்த தேரை வந்து நாங்கள் பின்னாடி விடல, அதை முன்னோக்கி தான் இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ வந்து திமுக அரசாங்கம் எவ்வளோ முயற்சி பண்ணி அவரை வந்து மாய்த்ததுக்கு பிறகு அந்த ஆட்சியில் மாய்த்ததுக்கு பிறகு
அவர் மீது வந்து பொய் வழக்குகள்லாம் வந்து போட்டார்கள். லா காலேஜோடைய வழக்கில் வந்து அவரை இணைத்தார்கள். அதன் பிறகு வந்து அவரை வந்து இந்த கடந்த ஆட்சி அப்போது வந்து கொலையே நடந்து விட்டது. அவ்வளவு இருந்தும் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் ஆம்சாங் அவர்கள் விட்டு சென்ற அந்த கொள்கை, பகுஜன் சமாஜ் கட்சி, அதாவது இந்தியாவை ஆள்வது நமது எதிர் லட்சியம், தமிழகத்திலே வந்து ஒரு எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 118 தொகுதியிலே நாங்கள் போட்டியிட்டோம். ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றோம். அப்படி இருக்கும்பொழுது அண்ணனுடைய ஆம்சாங் அவர்களுடைய லெகசி எந்த விதத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து அதை செயல்படுத்துவோம், அதை எடுத்து செல்வோம். எங்கள் இரும்பு மங்கை பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இங்கு வரும்பொழுது அவருடைய மரணத்திற்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திற்கு இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் இதை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதின் அடிப்படையில் அவருடைய வாக்கை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பெற்றோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து நாங்களே விசாரித்துக் கொள்வோம் என்று அவர்கள் வழக்கை வந்து எந்த விதத்திலும் முன்னெடுக்காமல் தடுத்து நிறுத்தியிருக்கின்றது. அந்த தடுத்து நிறுத்தியதற்கு இந்த புதிய அரசாங்கம் விடை கொடுக்கும் என்று நம்புகின்றோம். சார், முன்னாடி இருந்த ஆட்சி தான் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, அவங்க தான் இந்த கேஸை டைவர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. பட் அட் த சேம் டைம் இப்போது டிவிகேயில் சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட நீங்கள் பர்சனலாக போய் இந்த மனுவை கொடுப்பீங்களா, அவர்கிட்ட வந்து சந்திச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா, என்ன நடந்தது அப்படின்றத அவருக்கு சொல்வீங்களா? இது சம்பந்தமாக எங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து உரிய கடிதத்தை வந்து சீஃப் செக்ரட்டரியிடமும் வந்து அவருடைய நேர்முக உதவியாளரிடம் அளித்திருக்கின்றார்கள். விரைவில் வந்து அவர்களை வந்து சந்திப்பதற்கு எங்கள் கட்சிக்காரர்கள் சந்தித்து பேசுவார்கள் என்று நம்புகின்றேன். முதல்வரை பொறுத்தவரை அவர் வந்து அவர் சுயமாகவே அவர் ஒரு இன்டெலிஜென்ட், அவர்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக எந்த அளவில் வந்து ஒருத்தர் இன்றைக்கி ஆக்டிவாக எல்லா முதலமைச்சரையும் பார்த்துருப்போம். இது வரைக்கும் ஆக்டிவாக அந்த யங் ஏஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குறைந்த ஏஜில் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அப்படி ஆகும்போது அவர் கேட்ட கேள்விக்கு ஸ்பான்டேனியஸாகவும் பதில் சொல்கிறாரு. அதனால் வந்து அவர் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய அந்த திறமையை வந்து குறைச்சி வந்து இந்த கேள்வியே இருக்குதா வந்து நான் அதை எதிர்க்கிறேன். சார், பகுஜன் சமாஜ் கட்சி நாளைக்கு டிவிகேயோட கூட்டணி போகுமா சார்? இல்லை, அரசியலில் எதுவும் நடக்கலாம். எங்களுடைய கட்சியுடைய கொள்கை என்பது தனித்து போட்டியிடுவது தான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது யாரையும் வந்து பழித்து பேசி அவர்களுடன் வந்து அவருடைய கிரிட்டிசைஸ் பண்ணுற கொள்கை வந்து எங்கள் கட்சிக்கு கிடையாது. அதே நேரத்தில் எங்கள் கொள்கையை நாங்கள் வந்து பலமாக பேசுவோம். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எல்லா விஷயத்துக்கும் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.